வெல்கம் டு அம்மா பாப்பு கதை கேட்போம் கற்பனை திறனை வளர்ப்போம். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மாவீரனோட குட்டி கதையை பற்றி பார்க்கலாமா? சின்ன வயசில் நெப்போலியன் இராணுவ விடுதியில் தங்கி படிச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் நெப்போலியன் அறைக்கு பக்கத்தில் உள்ள அறையில் ஒரு மாணவனோட அழகான பைய காணாமல் போயிடுச்சு. உடனே அந்த மாணவன் தன்னோட மேலதிகாரிக்கிட்ட புகார் சொன்னான். அவர் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவன் நெப்போலியன் மீது எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அதிகாரி நெப்போலியனை தன்னோட அறைக்கு வர சொன்னார். நெப்போலியன் வந்த உடனே அந்த அதிகாரி எதையும் விசாரிக்காமல் இனி திருடுவியான்னு கேட்டு நெப்போலியனை அடிக்க ஆரம்பித்தார். நெப்போலியன் எதுவும் பேசலை, அடியை வாங்கிக்கிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த மாணவர் மறுபடியும் மேலதிகாரிக்கிட்ட வராரு. அன்னைக்கு என்னோட பைய திருடினது நெப்போலியன் இல்லை, வேறொரு மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான். மேலதிகாரிக்கு அவர் தவறு செஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தமாயிருச்சு. நெப்போலியனை தன்னோட அறைக்கு மறுபடியும் கூப்பிட்டாரு. நெப்போலியன் வந்த உடனே செய்யாத தவறுக்கு ஏன் நீ அடி வாங்கின, அன்னைக்கே நீ திருடலைன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். அதுக்கு நெப்போலியன் சொன்னால், நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் எதையும் கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அடிக்கும்போது நான் திருடலைன்னு சொல்லியிருந்தா அந்த அடிக்கு பயந்து நான் சொன்ன மாதிரி ஆயிரும். நான் பயந்ததா யாரும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு நெப்போலியன் சொன்னான். நெப்போலியன் மாவீரன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவரோட வெற்றினால் மட்டும் இல்லை, அவரோட உறுதியான மனோதிடத்தாலும் தான். ஆமாம் குட்டீஸ், நாம் எப்பயுமே மனதில் உறுதியோடு இருக்கணும்.